Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி dougal.com. இப்போ நம்ம சில்லறை பற்றிய பட்டிமன்றம் பார்த்து மகிழுங்க. ஆம்பா dougal.com பட்டிமன்ற நேயர்கள் அனைவருக்கும் இந்த பட்டிமன்றத்தின் வாயிலாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம முன்னாடி சொல்ற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை தெளிவான முறையில சொன்னா அது சரியான முறையில ரீச் ஆகுங்கிறது ஒரு உண்மை. இப்ப பாருங்க, இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை, காற்றலை இல்லை என்றால் பாட்டொலி கேட்பது. இப்ப காத்து இல்லைன்னா பாட்டு கேட்காது, பாட்டு இல்லைன்னா காத்துல வராது. இது ஏன்னு சொன்னோம்னு தெரியாது, சொல்றோம். காசேதான் கடவுளப்பா, அது கடவுளுக்கும் தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே, அதை கைப்பற்ற நினைக்கிறது மனமேனா. இப்ப இந்த காசுங்கிற ஒரு விஷயத்தை வச்சுதான் கால் நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த வாழ்க்கையில. வாழ்க்கைங்கிறதே எங்க? கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் நடந்து போற தூரம் தானா. கருவறையில இறங்கி கல்லறைக்கு நடந்து போறதா வாழ்க்கைய. அந்த வாழ்க்கைக்குள்ள உனக்கு காசு தேவைப்படுது. இப்ப இன்னைக்கு அழகான தலைப்பு எடுத்திருக்கோம். என்ன? எல்லாருக்கும் பணம் தேவை, எல்லாருக்கும் காசு தேவை. உங்களை பட்டிமன்றத்துக்கு இங்க பேச கூப்பிட்டா கூப்பிடும் போதே அட்வான்ஸா பணம் கொடுக்குறீங்களா, இல்ல முடிச்சதும் கொடுக்குறீங்களா? உங்களுக்கும் பணம் தேவை. அப்படிப்பட்ட நேரத்துல பணம், இந்த காசு, இந்த விஷயத்தை நம்ம வரோம். அதிகம் சில்லறை கேட்பது யார் தான் நம்ம தலைப்பு. அதிகம் சில்லறை கேட்பது யார்? நடத்துனர்களா அல்லது பிச்சைக்காரர்களா? இதுதான் தலைப்பு. அழகான தலைப்பை தேர்ந்தெடுத்து இந்த dougal.comல ஒரு நல்ல ஒரு தீர்வை சொல்றதுக்கு தயாரா இருக்கும். வழக்கம் போல 4 பேராசிரியர்கள் வரலான்னு பார்த்தாங்க. நம்ம பட்டிமன்றத்தோட தலைப்பை கேட்டதும் தலைதெறிக்க ஓடிட்டாங்க, அதனால வரல. 4 தண்டச்சோறுகள், அதாவது தன் சோறுகளை சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் இவர்கள் வந்திருக்காங்க. இந்த பக்கத்துல காசு என்னத்துக்கு பண்ணி பேசுற, என்னத்துக்குன்னு தெரியாம உட்கார்ந்து நடத்து. சோ நடத்துனர்கள் தான் அதிகம் சில்லறை கேட்கிறார்கள் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பேண்ட் பாண்டி, ட்ரவுசர் பாண்டி வந்திருக்காரு. வணக்கம் சொல்லிப்பா. அவங்களுக்கு உறுதுணையா பக்கத்துல இருக்கிறது சிரிச்ச மேனிக்கு உட்கார்ந்துட்டு இருக்க மித்ரா. விரிச்சு போட்டிருந்தாலும் நல்லா பேசுவாங்க. இந்த பக்கம் யூஸ்லெஸ் ஃபெலோ அப்படின்னு சொல்ல முடியாது, நல்ல மனிதன். எதை செய்தாலும் சரியா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவன் செய்யறானான்னு தெரியாது. சொல்லிக்கிறேன். ரொம்ப கோம பாக்குறான், ரொம்ப அழகிஷ்டமோ. அந்த அக்கா குளிச்சு எந்திரிச்சு வந்த மாதிரி தலையை தோட்டாம வந்திருக்காக்கா. அவங்கள போன பட்டிமன்றத்திலே கும்கின்னு சொன்னதுக்காக ரொம்ப என்ன அசிங்கப்படுத்தினாக்கா. இருந்தாலும் நல்ல அக்கா லாவண்யா, வணக்கம் சொல்லிக்குமா. ஸோ அழகா இவங்க எதுக்காக பேசுறாங்கன்னா, பிச்சைக்காரர்கள் தான் அதிகம் சில்லறை கேட்கிறவங்க இவங்க சொல்றாங்க. இவங்க கண்டக்டர் நடத்துனர்கள் தான் சொல்றாங்க. வழக்கம் போல நம்ம நடத்துனருக்காக இந்த அணியை தலைமை தாங்கி கொண்டிருக்கும் ட்ரவுசர் பாண்டி அவர்களை போய் பேசுங்க. அதாவது நடுவர் அவர்களே, அங்க போய் பேசுங்க. அன்புள்ளம் கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்குரிமை பெற்ற வாக்காள பெருமக்களே, நடைபெறுகின்ற எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்கிற மாதிரியே ஓப்பனிங். போன வாரம் எலெக்ஷனுக்காக கூப்பிட்டு சில்லறைன்னதும் உனக்கு எதாவது ஞாபகம் வந்துருந்தது போல. அதிகம் சில்லறை வாங்குவது நீ நடத்துனர்னு பேச வந்து. இப்ப கண்டக்டருங்க கண்டக்டரா சொன்னீங்க தலைப்பு. கண்டக்டரியா? கண்டக்டரா, மன்னிக்கணும். அதாவது இங்க எல்லாருக்குமே முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சாலும், பட்டிமன்றம் பார்த்துட்டு எங்க அக்கத்து பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, அருமையான நடுவர் முல்லை தனசேகர். பாராட்டினாங்க. எங்கிட்ட செய்வாங்க. நம்மள பாடாத கவிஞர்களே இல்லையே. முல்லைப்பூ போலே உள்ளம் வைத்தாய், நம்மள பாடி இருக்காரு அன்னைக்கு இளையராஜா. முல்லை வைத்தாய் வச்சாம்பார் ஆப்பு. அப்ப ஏன் பண்ண ஒரு லைனோட விட்டுல. இது அவ்வளவு அழகான ஒரு விஷயத்துல நடுவுல மக்கள் எல்லாருமே எங்க வீட்டாண்ட அந்த பட்டிமன்ற டிவில பார்த்தவங்க ஓடி வந்து, அந்த நடுவர் அருமைங்க, சூப்பருங்க, எக்ஸலண்ட்டுங்க சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க அவர்கிட்ட அவ்வளவா பழகாது. இதான் கேட்டேன், ஏங்க நல்லா பேசுறாரு, நல்ல கருத்தை சொல்றாரு, அப்புறம் ஏன் பழகாதன்றன்னா, அந்த ஆளு எதிர் வீடு பக்கத்து வீட்டு ஜன்னலை எட்டி பாக்குறான். யோ என்ன அப்படிலாம் நான் எட்டி பார்க்க மாட்டேன்பா. நீ சொல்றியாம ஒவ்வொன்றுக்கும் இப்படிதான் பக்கத்து வீட்டுல பாருங்க, இப்படிதான் எதிர் வீட்டுல பாருங்க. அது சும்மா ஒரு ஃப்ளோவுக்கு சொல்றதுப்பா. அப்படி அவங்களுக்கு தெரியுமா? அதாவது நீ சொன்னதுல இருந்தே பார்த்தா கூட தப்பு தெரியுது. இப்படிதான் எதிர் வீட்டுல பாருங்க, பக்கத்து வீட்டுல பாருங்க, அவங்கள தானே பார்க்க சொல்றேன். இப்படிதான் நான் எதிர் வீட்டுல பார்த்தேன், பக்கத்து வீட்டுல பார்த்தேன்னு சொல்லு. அதனாலதான் பழகாத தம்பி அவங்க கூட பழகினா நீ எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருவேன்றாங்க. பிரச்சனையே அங்கதான். சரி ரைட், வாப்பா நீ விஷயத்துக்கு வா. அப்புறம் நான் சொல்லிட்டேன், இல்லங்க நான் பட்டிமன்றம் பேசுறதோட கிளம்பி வந்துருவேன்.
அவர்கிட்ட ரொம்ப நேரம் நான் பேசுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே. ஒரு பிச்சைக்காரன் உங்ககிட்ட பணம் கேட்க மாட்டான். ஏன்னு கேட்டா பிச்சை போடுறதுக்குன்னு. போன வாரம் நீ கேட்ட எங்கிட்ட பணம். அது கரெக்ட். ஒரு பிச்சைக்காரன் கேட்க மாட்டான். ஓ அப்படி சொல்ற. அந்த பாணியில அந்த பிச்சைக்காரன் ஏன் உங்ககிட்ட கேட்க மாட்டான்றதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? தெரியலையப்பா. அதுக்கு ஒரு தகுதி வேணாம எதிர்பார்ப்பான். நம்ம கேட்கறதுக்கு இந்த ஆளுக்கு தகுதி இருக்கான்னு ஒரு எண்ணம் இருக்கும். அதனால பிச்சைக்காரன் கூட உங்ககிட்ட கேட்க மாட்டான். பிச்சைக்காரன் காரர் அப்படின்னு மரியாதை கொடுத்தா அம்மா தாயேன்னுவான். பிச்சை போடுன்னு சொல்றது அதுக்கப்புறம். சில்லறை போடுன்னு கேட்கறதுலாம் ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப யாருமே சில்லறை கேட்கறது இல்லை. ஆனா நடத்துனர் கண்டக்டர் நேரா ஏறின உடனே வாய் நிறைய சில்லறை கொடுன்னுவார். சரி, ஒருவேளை நீங்க ₹1 ₹2 சில்லறைன்னு சொல்லுவீங்க, எல்லாருக்குமே தெரியும். கண்டக்டர் ₹9 வரைக்கும் சில்லறை தான் வருது. ₹9 டிக்கெட் எடுக்கணும்னாலும் சரி, ₹5 டிக்கெட் என்ன ₹4 சரியா சில்லறை கொடு, சரியா சில்லறை கொடு. இது அவருக்கு அங்கீகாரமா அரசாங்கம் என்ன சொல்லுது? பஸ்ல சரியான சில்லறை கொடுக்கவும். ஆமா, பஸ்ல எல்லாம் எழுதி போட்டிருக்காங்க. அப்போ அங்கீகாரமே அரசு பண்ணது கண்டக்டர் தான் சில்லறை கேட்கறாங்கன்றத உறுதிப்படுத்தி. இது ஒரு பக்கம் இருந்தா, ஒரு பிச்சைக்காரர் 2 மணி நேரம் கோயில்ல உட்காந்து பிச்சை எடுப்பார். சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம். 8 மணி நேரம் டியூட்டியில சில்லறை கேட்கறது யாரான்னா கண்டக்டர் மட்டும்தான். 8 மணி நேரமா கேட்டு இருப்பாரு. ஒரு பிச்சைக்காரர் வந்து பணம் சம்பாதிச்சா பணக்காரன் அப்புறம் எந்த இடத்துலயும் போய் பிச்சை கேட்க மாட்டார். அதுக்கப்புறம் சில்லறையும் கேட்க மாட்டார். நோட்டா இருக்கும் அவர்கிட்ட. ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் கண்டக்டர் சில்லறை கூடு, சில்லறை கூடு, சில்லறை கூடு. வாழ்க்கை முழுக்க ஓய்வு பெறும் வரை கேட்கறது நடத்துனர் மட்டும்தான் பிச்சை கேட்க. அதாவது இப்ப நீங்க சொல்றது பார்த்தா வாழ்க்கை முழுக்க ஓய்வு பெறும் வரை ஓய்வு இல்லாமல் சில்லறை கேட்பது கண்டக்டர்ன்றீங்க. அருமையா சொன்னீங்க. இது மாதிரி ஒரு பேச்சுக்கு தான் உங்களை நடுவராக ஏதாவது ஒண்ணு எடுத்து பேசணும் இல்லப்பா. இன்னொரு விஷயம், ரொம்ப பெரிய விஷயமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப பெருசாலாம் சொல்ல, சிம்பிளா சொல்ல. பிச்சை கேட்கறது கண்டக்டர் சிம்பிளா இருந்துச்சு போதுமா? யோ அப்படி சொல்லாதயா, பாவம் அப்படிலாம் கிடையாது. அவங்க டியூட்டி செய்யறாங்க. அது எப்படி அவங்க சில்லறை கேட்பது அதிகம் அவங்க தான். நீங்க அப்படித்தான் நீங்க சொல்றீங்க. சிம்பிளா சொல்லலாம் ஒரு வரியில அப்படிதான். இப்ப சில்லறை வந்து தட்டுப்பாடு இருக்குதுன்னு வச்சுங்களேன், கண்டக்டர் வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்து போக மாட்டார். இன்னொருத்தருக்கு சில்லறை கொடுப்பாரு. ஆமா, சில்லறை வாங்குவதும் அவர், கொடுப்பதும் அவர். ஆனா சில்லறை கொடுக்கறவங்க கிட்ட கூட ₹1 கொடு, மீதி சில்லறை தரேன். நோட்டா தான் கொடுப்பாரு, ஆனா சில்லறையா தரேன்னு. சோ சில்லறை முழுக்க 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 வாங்குறது யாருன்னா நடத்துனர் மட்டும்தான். நடத்துனரா? பிச்சைக்காரர்கள் சில்லறை எல்லாம் கேட்கறது இல்ல, கேட்க மாட்டாங்க. இப்ப அப்படியே சில்லறை போட்டாலும் உங்க மூஞ்சில அன்னைக்கு துப்பனா வர ஒருத்தன் அதே மாதிரி துப்பிட்டு போயிடுறான். ஏய் நோட்டா குடுறா அப்படின்னு துப்பிட்டு போயிடுறான். சில்லறையே அவங்க கேட்கறது இல்ல, சில்லறை போட்டா மதிக்கிறது இல்ல. கேட்டு கேட்டு ஐயா சில்ட்ரன் கேட்கறது. நடத்துனர் 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 சொல்லிக்கொண்டு நல்ல வாய்ப்பு இருக்கு. நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது ரொம்ப அழகா நம்மளுடைய ஜூனியர் ட்ரௌசர் பாண்டி கோதண்டம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. கண்டக்டர் தான் வந்து அதிகமா சேஞ்சு கேட்கறது, இந்த சில்லறை கேட்கறது அப்படின்னு. ஆனா இவர் சொன்ன மாதிரி ₹9 வரைக்கும் கூட சேஞ்சை கேட்டுட்டு இருக்காங்க. ₹9 டிக்கெட் கூட சில்லறையா கொடுங்க. ஏன்னா ₹10 கொடுத்தா மீதி ₹1 கொடுக்கலாம்ல. அந்த ₹1 கூட அவங்க கொடுக்க மாட்டாங்க, நம்ம ₹9 கொடுக்கணும், சில்லறையா கொடுக்கணும். இது இன்னொரு முக்கியமான விஷயம். இவருக்கு அது ஒரு அழகான ஒரு எழுத்தை இவருக்கு சாதகமாகிட்டார். பேருந்துல வந்து பாத்தீங்கன்னா சரியான சில்லறை கொடுக்கவும் போட்டிருக்கோம். அப்ப சில்லறை கொடுக்கணும், அங்க சில்லறை வாங்குறது யாரு, சில்லறை கேட்கறது யாரு, கண்டக்டர்ன்றத ஒரு அத்தாட்சியா எடுத்துட்டார். ஆனா பார்க்கறதே அப்படித்தான் தோணுது. இருந்தாலும் அதிகம் சில்லறை கேட்பது கண்டக்டரை விட பிச்சைக்காரர்கள் தான் அப்படின்னு சொல்றதுக்காக ஆனந்த் வந்திருக்கு. வாங்க ஆனந்த் பேசுறேன். வாராயத்தோழி வாராயத்தோழி, பாடு, உன் இஷ்டத்துக்கு பாடு. பிச்சைக்காரி அடிச்சு மூஞ்சிலாம் உடைச்சிருவேன். என்ன பண்ண வர? அவளை தோழிங்கிற பிச்சைக்காரிங்கிற எப்படி? நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, முதலில் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறேன். எடுத்துக்கொண்ட தலைப்பு முதலில் இருந்து என்னென்னமோ குழப்ப. தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிகம் சில்லறை கேட்பது பிச்சைக்காரர்களே என்ற தலைப்பில் நானும் என் தோழியும் வந்திருக்கோம். இவங்க 2 பேர் வந்தெல்லாம் தெரியாதா? சரி விடு. இப்ப என்ன, நீ வந்து பிச்சைக்காரர்கள் தான் அதிகம் வாங்குறாங்க, அதிகமாக பிச்சை எடுக்கிறார்கள். மாமனிதன் நீ, என் நடுவர் ஐயாவே, நீ மாமனிதன் நீ. வெரி குட். மாமனிதன் என்றால் பெரிய மனிதன், ரைட். நீ கொடுத்த காசிற்காக நான் சொல்லிவிட்டேன். அப்ப நீ மாமண்டோ, நீ வீடு எடுக்கிற. அம்மா தாயே, வேற வீடு பாருமா.
ஐயோ பழக தோசை சொல்லிட்டேன். பிச்சைக்காரர்கள் அந்த வார்த்தையை சொல்றாங்கன்னு சொன்னாங்க நடுவரையா அவரு. ஆமா, தமிழை மறக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன்ல தமிழை மீண்டும் மீண்டும் நமக்கு ஞாபகப்படுத்துறது யாருன்னு கேட்டீங்கன்னா பிச்சைக்காரர்கள். அம்மா தாயே என்ன ஒரு புனிதமான வார்த்தை. அந்த வார்த்தையில இருந்து தான் பிச்சையே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க. சில்லறை கேட்பது தப்பா? தப்பு கிடையாது. அடங்கப்பா, நான் தப்புன்னு சொல்லடா, யார் அதிகமா கேக்குறாங்க? நாங்க தான் அதிகமா வாங்கிட்டு இருக்கோம். உங்களை பத்தி ஒரு சின்ன கவிதை கிழிஞ்சது. என் வீட்டிற்கு நீ தபால் போட்டாய், உன்னை தபால்காரன் என்றேன். பால் போட்டாய், பால்காரன் என்றேன். பேப்பர் போட்டாய், பேப்பர்காரன் என்றேன். பிச்சை போட்டாய், பிச்சைக்காரன் என்றேன். எதுக்கு இப்படி என்னை வம்புல எடுத்து நடுத்தர நிக்க வைக்கிற? பீச், பார்க்கு, கோவில், குளம் எல்லா இடத்துலயும் அதிகமா சில்லறை வாங்குறது நாங்க தான், பிச்சைக்காரங்க தான், எங்க சைடு தான். அவர் சொன்னாரு, நாங்க என்னைக்காவது அந்த ஐயா எதிரணி வேற யாரோ சொன்னதை எடுத்திருக்கேன்னு பார்த்தேன். என்னைக்காவது நாங்க பணம் கொடுங்க, செக் கொடுங்க, கேஷா கொடுங்கன்னு கேட்டிருக்கோமா? அம்மா தாயே, ₹1 ₹2 இருந்தா பிச்சை போடுமா? சேஞ்சு தானே கேக்குறாங்க அவங்க, சேஞ்சு தானே கேக்குறாங்க. நீ சொல்ற இப்ப இவர் சொல்ற மாதிரி கண்டக்டர்னா ஒரு பஸ்ல மட்டும்தான். நீ பீச், பார்க்கு, கோயிலு, குளம்னு போறியா? எல்லாரும் செய்திருக்காங்க. அதே மாதிரி சொன்னாரு, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கண்டக்டருக்கு சில்லறை வாங்குறாருன்னு சொன்னாங்க. நாங்க படுத்து தூங்குனா கூட 24 மணி நேரமும் சில்லறை வரும். அதே இடத்துல பிச்சை எடுத்துற இடத்துல 8 மணி நேரம் முடிஞ்சு திரும்ப படுத்து தூங்கி போத்தி தூங்குனா கூட அந்த இடத்துல சில்லறை, அந்த இடத்துல ஒரு முன்னாடி ஒரு துண்டை விரிச்சு போட்டு படுத்தினா எங்களுக்கு சில்லறை வரும். ஆன் டியூட்டி, ஆன் டியூட்டி. அவர் சொல்றாரு, எதுவுமே புரியாம பேசுகிறாரு எதிர்கட்சிக்காரர். அதை விட அப்படித்தான் பேசுவாங்க. அது மட்டும் இல்ல, எங்கள்கிட்ட வர சில்லறையெல்லாம் நாங்களும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடத்துல தான் தரோம். வர சில்லறை எல்லாமே பேங்க்ல தான் போடுறோம். நாங்க பேங்க்ல போட்டு இருக்கிற சில்லறைகளை பணமா மாத்திரமோ இல்லையோ, அந்த சில்லறைகளை நாங்க போய் தரமா இல்லையா? அது எங்க போகுது? நாட்டுல தானே புழங்குது. பின்ன ஏன் இப்படி சில்லறத்தனமா நீ பேசுற? அதிகம் பிச்சை கேட்கறது வந்து, சில்லறை கேட்கறது வந்து பிச்சைக்காரர்கள் தான் சொல்றாரு. அதே மாதிரி தகுதி வேணும்னு சொல்லியிருந்தாரு, ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு, பிச்சைக்காரர்கள் தகுதி வேணும்னு. அந்த கண்டக்டருக்கு வாங்குற சில்லறைய பஸ் விட்டு இறங்குனதுக்கு அப்புறம் யாருக்கு தர்றாரு அவரு? பிச்சைக்காரர்கள், எங்களுக்கு தான் அவரே தர்றாரு. இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, கல்லறைக்கு போகும்போது சில்லறையை தான் தூவிட்டு போவாங்க ஒரு சிலர். ஆமா, அந்த சில்லறையை கண்டக்டர் எடுக்கிறாரா இல்ல நாங்க பிச்சைக்காரர்கள் எடுக்கிறோமா? நாங்க தான் எடுக்கிறோம். அவன் கேட்கறது மட்டும் இல்ல, எடுக்கிறதும் பிச்சைக்காரங்க. எடுக்கும் இடத்தில் மட்டும் இல்ல, பிச்சை போடுற இடத்துலயும் நாங்க இருப்போம்னு சொல்லிட்டு பெருமையா இந்த இடத்துல நான் நின்று தைரியமா சொல்லிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஐயா. ஆனந்த் பேசுனது பாத்தீங்கன்னா, சில்லறை கேட்கறது, எடுக்கிறது, வாங்குறது எல்லாமே வந்து பிச்சைக்காரர்கள் தான் அதிகமா செய்துட்டு இருக்காங்க. இது ஒண்ணு இருப்பா, நான் பேசல, நீ பேசுன எப்படி? அதாவது கண்டக்டர்னா கூட நீ சொன்ன மாதிரி 8 hours டியூட்டி தான், இல்ல மேக்சிமம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓட்டி பண்ணலாம். ஆனா இவங்க வந்து தூங்குறப்ப கூட ஆன் டியூட்டில 24 hours he is doing the taking in the சில்லறை அப்படின்றாங்க. சோ அதிகம் சில்லறை கேட்பதும் வாங்குவதும் வந்து பிச்சைக்காரர்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த அக்கா என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல. அதிகம் சில்லறை கேட்பது, சில்லறை வாங்குவது கண்டக்டர் தான் சொல்றதுக்காக வராங்க. மித்ரா, வாங்கம்மா. பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம். இந்த மாதிரி அந்த சாங் ஃபுல்லா கேட்டுக்கோங்க. அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா, சொல்றேன்னு தப்பா நினைக்காத மித்ரா, நீங்க கூட பாடும்போது கணத்துல குழி விழுது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை நாணயம் சில்லறையா தானே இருக்கு, சரிங்களா? நீங்க சிரிக்கிற சிரிப்பு சில்லறையா இருக்கு. இல்ல சில்லறை தானே இல்ல, அது அப்புறமா சொல்றேன். இப்போ சில்லறையா இருக்கு, அழகா இருக்குன்னு சொல்றேன். ஒரு கூட்டத்தை வந்து சமாளிக்கிறது, ஒருத்தர் சமாளிக்கிறதே பெரிய விஷயம். இதுல ஒரு கூட்டத்தை சமாளிக்கிறது வந்து எவ்வளவு பெரிய விஷயம். அந்த காலையில பாத்தீங்கன்னா பஸ்ல ஏற அவ்வளவு கூட்டத்தையும் யார் சமாளிக்கிறா? கண்டக்டர். அப்ப அவர்கிட்ட போயிட்டு 100 ரூபாய் 50 ரூபான்னு எடுத்து நீட்டினா அவர் என்ன பண்ணுவாரு? பாவம் இல்ல, அவருக்கு கரெக்டான ஒரு சில்லறையை கொடுத்தாதானே அவரு கரெக்டா இருப்பாரு. அதனால அப்ப அவர் என்ன சொல்றாரு? எனக்கு கரெக்டான சில்லறையை கொடுங்க, சரியான சில்லறையை கொடுங்கன்னு கேக்குறாரு. அவர் கேக்குறது கரெக்ட் தானே. ஆனா வந்து பிச்சைக்காரங்க யாருமே வந்து நோட்டை தான் விரும்புறாங்க. இப்போ நம்ம ஆனந்த சொன்னாரு, எல்லாரும் வந்து அம்மா தாயே அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க அவர் மறந்துட்டார் போல இருக்கு. இப்ப நீங்க எங்க வேணாலும் போய் பாருங்க, டி நகர் எந்த ஏரியால போய் பாருங்க, பக்கத்துல இருந்து சார் 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 பசி சார் ஏதாவது கொடுங்க சார் 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 அப்படிதான் கேக்குறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார் ப்ளீஸ் சார் ஏதாவது பசி சார் அப்படின்னு தான் கேக்குறாங்களே தவிர அம்மா தாயே சில்லறை கொடுங்கன்னு யாருமே கேக்குறது இல்லை இப்பெல்லாம்.
சரிங்களா? பிச்சைக்காரர்களுக்கு சில்லறை போறதை விட நோட்டு போட்டா ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்குவாங்க. ஏன்னா நீங்க போய் இப்போ 1 ரூபாய் போடுங்களேன், ஐயா மூஞ்ச பேரேன் 1 ரூபாய் போட்டு போடுங்க என்ன வரும். அந்த மாதிரி வந்து நோட்டு போட்டீங்கன்னு வச்சுங்களேன், மகாராசன் நல்லா இருப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப யார் சில்லறை அதிகமா கேக்குறது? பிச்சைக்காரங்க இப்ப சேஞ்ச் வாங்குறது கிடையாது. ஆமா, நோட்டை தான் அவங்க விரும்பி வாங்குறாங்க, சில்லறையே அவங்களுக்கு வேணாம். அப்ப யார் அந்த சில்லறை அதிகமா கேக்குறது? அதிகமா சில்லறை கேட்பது யார்? கண்டக்டர். கண்டக்டர் மட்டும் தான் வந்து எனக்கு சில்லறை வேணும் அப்படின்னு சொல்லி வாங்குறாரு. பிச்சைக்காரன் வாங்குறது இல்ல அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு அளிச்சதுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. என்னம்மா அடுத்த பக்கத்தை திருப்பினா அதுக்குள்ள நன்றி சொல்லிட்டு வாங்க 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 பேசலாம். சரி, இன்னும் எனக்கு பின்னாடி ஒருத்தவங்க வெயிட் பண்றாங்க, அதனால அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்ட்டு. பெரிய பரந்த மனசு, அடுத்த வாய்ப்பு கொடுக்குது. வாங்க. இப்போ மித்ரா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பிச்சைக்காரர்கள் வந்து இப்ப சில்லறை போட்டா நம்மள வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து பாக்குறாங்க. இன்னும் அந்த 1 ரூபாய் 5 ரூபாய் இப்ப டீயே என்ன ரேட் விக்குது, நீ ஒரு டீ கூட போட இல்லைன்னா அப்ப நீயா இந்த பேண்ட் சட்டை போட்டுக்கிற ரேஞ்சில பாக்குறாங்க. ஒரு படத்துல கவுண்டமணி சாரை திட்டுற மாதிரி இப்ப அதே போல பாக்குறாங்க, நோட்டா தான் விரும்புறாங்க. ஆனா கண்டக்டருங்க தான் பாவம் வேற வழி இல்லாம அதிகமாக கேட்பது கண்டக்டருங்க தான் சேஞ்ச கேட்டுட்டு இருக்காங்க. சில்லறை கேட்பது அதிகமாக கண்டக்டர் தான், நடத்துனர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப கூட நம்ம தீர்ப்பை சொல்லிடலாம். இருந்தாலும் அந்த அக்காவோட தரத்தோட நியாயத்தை பார்க்கணும்ல. வாங்க லாவண்யா. அதிகம் அனைவருக்கும் வணக்கம். இப்போ அதிகம் சில்லறை கேட்பது கண்டக்டர் 2 பேரும் மூச்சு திணற பேசினாங்க. ஆனா அதிகம் சில்லறை கேட்கறது பிச்சைக்காரங்க தான். பாத்தீங்களா, பிச்சைக்காரன் தான். அவர் பாடும்போது நீங்க கிண்டல் பண்ணீங்க, அவர் பிச்சைக்காரின்னு பாடும்போது கிண்டல் பண்ணீங்க. ஒரு 3 லைன் கேட்டிருக்கீங்களா? சின்ன கலைவாணர் பாடிருப்பாரு, உன் தட்டில் சில்லறை எத்தனை சொல்லிவிடு. கண்டக்டர் போய் யார கேக்குறாங்களா உன் பேக்ல சில்லறை எவ்வளவு சொல்லுன்னு? பிச்சைக்காரி உன் தட்டில் சில்லறை எத்தனை சொல்லிவிடு. ஓ சரிதான். அவர் முழுசா நீங்க பாட விடல, அதுக்குள்ள சரி. இப்போ ஒரு அம்மாவாசை ஏதோ வருது, திருஷ்டி பூசணிக்காய் உடைக்கிறீங்க. பூசணிக்காய்க்குள்ள சில்லறை தானே போட்டு உடைக்கிறீங்க, நோட்டியா போட்டு உடைக்கிறீங்க. சில்லறையை போட்டு உடைக்கும் போது அதை பொறுக்க வருது யாரு? கண்டக்டரா? பிச்சைக்காரங்க தானே பொறுக்க வராங்க. சில்லறையை பொறுக்கிறது யாரு? ஓ, பேசாம தலைப்பு எப்படி வச்சுக்கலாமோ, சில்லறை பொறுக்குவது யாரு? சின்ன பசங்களா பிச்சைக்காரங்களா? ஆமா, பட்டிமன்ற தலைப்பை மாத்துற. அந்த சில்லறை எடுக்கிறது பிச்சைக்காரங்க தானே. சில்லறை அல்றது அவங்க தானே. சில்லறை தானே அவங்களுக்கு கிடைக்குது, நோட் இல்லையே. இப்ப நீங்க நோட்டா கொடுத்தா கண்டக்டர் தராருங்க சில்லறை. எந்த கண்டக்டர் சில்லறை தர மாட்டேன்னு உங்களுக்கு சொல்றாரு? தெரியாம சொல்றான் இவன். 2 ரூபாய்க்கு 200 ரூபாய் நீட்டுவான். கிடையவே கிடையாது. நீங்க நோட்டா கொடுத்தாலும் அந்த டிக்கெட்டுக்கான காசு எடுத்துட்டு சில்லறை கொடுக்குறாரு. இப்ப பஸ்லயே எல்லாம் மாறி போச்சுங்க. சாதா பஸ் எடுத்தீங்கன்னா சிங்கிள் 10 ரூபாய், டீலக்ஸ் பஸ் எடுத்தீங்கன்னா டபுள் 10 ரூபாய், ஏசி பஸ் எடுத்தீங்கன்னா எத்தனை 10 ரூபாயோ. என்ன பக்கா சொல்றாங்க. இதுக்கு நீங்க சில்லறையா கொடுத்துட்டு இருப்பீங்க. 10 ரூபாய் சில்லறையாவா கொடுப்பீங்க? 10 ரூபாய் நோட்டு தானே. அப்ப கேக்குறது அங்க கண்டக்டர் கிடையாது இல்ல. இத சில்லறைன்னு சொல்லி சில்லறையா கொடுத்தா கல்றையில கூட நமக்கு சில்லறை கிடைக்காது. அவர் சொல்றாரு ஒரு நாள் முழுக்க 8 மணி நேரம் வேலை பார்ப்பாங்களாம் கண்டக்டர். பிச்சைக்காரன் என்ன பண்ணுவான்? ஒரே நாள்ல 3 மணி நேரமா வேலை பார்ப்பான். எங்க அண்ணி சொன்னாரு 24 மணி நேரம் ஆன் டியூட்டில இருப்பான். அப்படி ஆண்டில தூங்காம இருந்தாலும் 3 மணி நேரம் 9 மணி நேரம் வேலை பார்க்கறது யாரு? எங்க பிச்சைக்காரங்க தான். இவர் 8 மணி நேரம் ஒரே பஸ்ல வேலை பார்ப்பாரு. இவங்க 3 மணி நேரம் ஒரு கோயில், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பாண்டி பஸார் பிளாட்ஃபார்ம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டி நகர்ல எத்தனை இடம் பாருங்க. அது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. ஒரு 3 நாள் முன்னாடி நான் பீச்சுக்கு போனேன். எங்க வீட்டுக்காரங்க இல்லங்க வீட்டுக்காரங்க தப்பா சொல்லிட்டேங்க. முழுசா கேளுங்க நடுவர். வீட்டுக்காரர் தொல்லை இல்லாம நிம்மதியா போலாமே சொல்லிட்டு போனேன். போனேன் போய் உக்காந்த பீச்ல. சரி, பின்னாடியே வந்துட்டாங்க பிச்சைக்காரங்க. வீட்டுக்காரர் எங்க வருவார் நடுவர்? வருது நீங்க வேற. அவர் வரக்கூடாதுன்றதுக்காக நான் போனது. வந்துட்டாங்க. அந்த பிச்சைக்காரருக்கு காசு போடுற வரைக்கும் அங்கேருந்து நகரவே இல்ல. சாப்பாடு வாங்கி தரேன், வேணாம் சில்லறை இருந்தா கொடுங்க, சில்லறை இருந்தா கொடுங்க. ஒரு 2 ரூபாய் காய் எடுத்து கொடுத்தா போயிட்டாங்க. அது வரைக்கும் போலையே. சாப்பாடு வாங்கி கூட வேணாம், சில்லறை கூட நான் போறேன். சில்லறை தான் முக்கியம். நீங்க பிச்சைக்காரன் சில்லறை போடுங்க, வாயார வாழ்த்துவாங்க, நல்லா இருப்ப. கண்டக்டர் சில்லறை கொடுத்தா வாழ்த்துறாரு அவங்கள?
என்னம்மா இப்படி குடுக்குற ஆமா, சில்லறையில 2 ரூபாயில பாதியை காணுமே, ஆமா நோட்டை கொடுத்தாலும் இதுல பாதியை காணுமே. இப்ப 50 காசுலாம் வாங்க மாட்டேன்றாங்க சில்லறையா கொடுத்தா கூட. பிச்சைக்காரங்க நீங்க எவ்வளவு வேணா கொடுங்க, மனசார வாழ்த்துவாங்க, நல்லா இருப்பேன் மகாலட்சுமியா இருப்பேன், கண்டக்டர் கொடுத்தா வாழ்த்து வரவங்கள இல்ல அசிங்கமா திட்டுவாரு. அதுல நோட் லைட்டா கீஞ்சா கூட திட்டு, இது நான் எங்க போய் மாத்த அப்படின்னு கேட்பாரு அவரு. அவங்க கேட்க மாட்டாங்களே, ஏன்னா அவங்களுக்கு எங்க வேணாலும் மாத்திக்கலாம், எங்க மாத்தினாலும் அவங்களுக்கு வேல்யூ உண்டு. ஓ அவங்களுக்கு வேல்யூ இருக்கு. பிச்சைக்காரங்களுக்கு கண்டிப்பா வேல்யூ இருக்கு. ஓகே ஓகே. நீங்க எத்தனை பேர் டீ கடையில கொடுங்களேன், டீ கடைக்காரர் எதுவுமே சொல்ல மாட்டான், பேசாம வாங்கிட்டு கொடுப்பா, இல்லைன்னா இவங்க திட்டுவாங்கல்ல அவங்கள. ஆமா ஆமா ஆமா. அதனால அதிகம் சில்லறை கேட்கறது பிச்சைக்காரர்கள் மட்டுமே அப்படின்ற ஒரு நல்ல தீர்ப்பை நீங்க வழங்குவீங்கன்ற நம்பிக்கையில நான் போய் உட்கார்றேன். அதாவது நம்மளுடைய லாவண்யா பேசும்போது உண்மையிலே ஒரு என்ன சொல்றது, தீபாவளிக்கு வந்து 1000 வாலா பட்டாசு எடுத்துக்கணும் சர சர சரன்னு பாயிண்டா சொல்லிட்டு வந்துட்டாங்க. உண்மையிலே அவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது கூட கண்டக்டருங்க வந்து கூட சேஞ்ச் கேட்கறாங்க. இப்ப ஆனா நிறைய பேர் சேஞ்ச் கொடுத்துட்றாங்க. சேஞ்சில் 500 ரூபாய்னா கூட டிக்கெட்டுக்கு பின்னாடி எழுதி கொடுத்து இறங்கும் போது கொடுத்துட்றாங்க. அப்படி மாத்தி கூட கொடுக்குற கண்டக்டர்லாம் இருக்காங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். 500 ரூபாய் 10 ரூபாய் டிக்கெட்டுலாம் 500 ரூபாய் கொடுத்து நான் சேஞ்ச் வாங்கியிருக்கேன். பின்னாடி டிக்கெட் பின்னாடி வந்துட்டு இறங்கும் போது வாங்கிங்க, ரொம்ப டீசெண்டா இருக்க கண்டக்டர்லாம் பார்த்துருக்கேன். ஆனா இவங்க சொன்ன மாதிரி பிச்சைக்காரர்கள் கண்டிப்பாக அதிகம் சில்லறையை வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா சில்லறையை கொடுங்க சில்லறையை கொடுங்க, எங்க போனாலும் நமக்கு அந்த சில்லறை வாங்காம வர்றதில்லை. அந்த அளவுக்கு சில்லறை அதிகமாக கேட்பது பிச்சைக்காரர்கள் தான் அப்படின்னு டக்குன்னு முடிச்சிட முடியாது. ஏன்னா பிரச்சனை இருக்குங்க. இப்போ இவங்க இப்ப சார்பில் சொன்ன மாதிரி அதிகம் சில்லறை கேட்கறது பிச்சைக்காரர்கள் கிடையாது, கண்டக்டர் தான் அப்படின்னு. ஏன்னா இப்பெல்லாம் வந்து இருங்க சில்லறை வந்து கண்டக்டருங்க வந்து பிச்சைக்காரங்க வந்து வாங்குறது இல்லை. 1 ரூபாய் 2 ரூபாய் போட்டா ரொம்ப அசிங்கமா திட்டுறான். மேக்சிமம் 5 ரூபாய் 10 ரூபாய் 5 ரூபாய் நோட்டா போட்டாவே நல்லா இருக்கும். 5 ரூபாய் காயினா போட்டா அது கூட மதிப்பு இல்லை. ஏன்னா இது சின்ன காயினா இருக்கும் மாதிரி தெரியுது. ஆக மொத்தம் அதிகமாக சில்லறை கேட்பது பிச்சைக்காரர்களை விட இன்னைக்கும் கஷ்டப்பட்டு இருக்க அதிகமாக கேட்பது கண்டக்டர் தான். உண்மையிலே இது மாதிரி ஒரு தீர்ப்பு நாங்க கேட்காதனால மகிழ்ச்சி வெள்ளத்துல நாங்க ஆடிட்டு இருக்கோம். இல்ல இது அதுதான் விஷயத்துக்கு வரேன். உண்மையா சில்லறை யார் அதிகமா கேட்கறதுன்றது ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு நம்ம இங்க சொல்லி ஆகணும். பிறந்ததுல இருந்து கேட்கறது யாரு? இந்த சின்ன பசங்க. ஆக அழகான ஒரு தீர்ப்பாக அதிகமாக சில்லறை கேட்பது கண்டக்டரும் இல்லை பிச்சைக்காரர்களும் இல்லை, வீட்டில் வளரும் மழலைகள் தான் குழந்தைகள் தான் என்ற நல்ல ஒரு தீர்ப்பை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். வீட்டுக்கு வரியா? ஏன்பா என்ன விஷயம் சொல்லு, என்ன பிரச்சனை? என்ன தீர்ப்பு சொன்ன? அதான்பா இப்ப சேஞ்ச் யாரும் அதிகம் கேட்கறது இல்லையா? கையறா கேமரா ஆன்ல வரீங்க சொல்றா. இப்போ இல்லப்பா நான் தீர்ப்பு கரெக்டா சொல்ல உனக்கு தெரியுமில்ல? கரெக்டா தெரியுமில்ல? அதாவது பிச்சைக்காரர்களும் கேட்கறது இப்ப வாங்குறது இல்லை சேஞ்சு, கண்டக்டர் சேஞ்ச் அதிகமா கேட்கறது இல்லை. ஏன்னா பிரச்சனை பண்றாங்கன்னு கொடுத்துடுறாங்கப்பா. அதிகம் வீட்டுல இருக்க பசங்க தானே, அதுக்காக சில்லறை குத்துப்பாரு. என்ன அதுவும் துப்பம் என்ன மாதிரி இதே சவுண்ட்ல சில்லறை குத்தா எந்த குழந்தையா வாங்குது? இல்ல வாங்கிப்பாங்கப்பா. எந்த குழந்தை வாங்கிச்சு? நடுவுல நீ அடிக்கிறது தப்பு. கேமரா ஆப்ல இருக்கு. எந்த குழந்தை வாங்கிச்சு? இருந்தா கூட சிசி கேமரா இருக்க ரெக்கார்ட் பண்ணி கேஸ போடுவாங்க. கேஸ் யார் மேல போடுவாங்க? ஒரு குழந்தை கிட்ட கொடுத்தா என்ன? சரி ஒன்னா எதுக்கு பெத்துக்கு? எதுக்கு? சரி ஒன்னா இப்படி சொல்லலாம். அதிகம் சில்லறை அப்பான்னு சொல்லிடுவா. நான் சில்லறை கட்டினாடா. நீ இல்லப்பா வேற அப்பான்னு சொல்லிடுறேன். என்ன தீர்ப்பு சொல்லி முடிச்சேன் நான். வேற கேமரா ஆன் பண்ணி வேற தீர்ப்பு வேற எதுனா தீர்ப்பு சொல்லு. என்ன சொல்றப்பா? இது குழந்தைங்களும் வாங்க மாட்டாங்க, பிச்சைக்காரங்களும் வாங்க மாட்டாங்க, சில்லறையே இந்தியாவுல இல்லன்னு தப்பாயிரும். இது மட்டும் தப்பு இல்லையா? இது சொல்லட்டுமா? ஆக அழகாக பார்த்து கொண்டிருக்கும் இந்த பட்டிமன்றத்துல இருசாராரும் நல்லா பேசிட்டாங்க. ஆனா நம்ம ஒரு தீர்ப்பை சொல்லி ஆகணும், நல்ல தீர்ப்பை. அதிகமாக சில்லறை வாங்குவது பிச்சைக்காரர்கள் கிடையாது, கண்டக்டர்கள் தான் இப்பொழுது சில்லறை கேட்டுக் கொண்டிருக்காங்க என்று நல்லது ஒரு தீர்ப்பை சொல்லி அவருடைய வாழ்வில் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்காங்க என்று சொல்லி இந்த நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். கேமரா ஆஃப் பண்ணுங்க. என்ன ஒரு தப்பான தீர்ப்பை சொல்ல வச்சுல நீ. ஓகே நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி double.com நிகழ்ச்சி மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி வணக்கம்.